ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ஒரு 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். 56 பேர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர் எனில் 42 பேர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதான் கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா 56 பேரு 24 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப 42 பேர் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அதான் கொஸ்டின். 42 பேர் எத்தனை நாளுங்கிறப்ப அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்க போறோம். இப்ப எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா அவங்க எத்தனை நாள்ல முடிப்பாங்கிறது ஈஸியா தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 56 into 24 divided by 42. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 32 கிடைக்கும். அவங்க 32 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி இன்னும் 3 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ப்ராப்ளம். 12 ஆட்கள் 6 நாட்களில் 96 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 15 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீள சுவரை கட்டி முடிப்பார்? அதான் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா 12 பேர் 6 நாள்ல 96 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டுறாங்க. ஸோ கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது 15 பேர் 3 நாள்ல எவ்வளவு நீள சுவரை கட்டுவாங்க. ஸோ அதுதான் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போறோம் நம்ம. ஸோ எக்ஸை இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அதர் சைடு கொண்டு போய் சால்வ் பண்ணோம்னா அவங்க எத்தனை மீட்டர் நீள சுவரை கட்டினாங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 15 into 3 into 96 divided by 12 into 6. இதில் எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணிட்டோம்னா ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 60 மீட்டர் கிடைக்கும். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. தேர்ட் ப்ராப்ளம், இதுவும் லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான். 15 தொழிலாளர்களுக்கு 6 நாட்களுக்கான கூலி 7200 எனில் 23 தொழிலாளர்களுக்கு 5 நாட்களுக்கான கூலி எவ்வளவு? இதான் கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா 15 பேருக்கு 6 நாளுக்கு எவ்வளவு கூலி தராங்க? 7200 தராங்க. அப்ப 23 தொழிலாளருக்கு 5 நாளுக்கு எவ்வளவு தருவாங்க? ஸோ அது வந்து தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ எக்ஸ் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம அவங்களுக்கான கூலி எவ்வளவுங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதான் அதை சைடு கொண்டு போயிட்டோம்னா அவங்களுக்கான கூலியை நம்ம ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 23 into 5 into 7200 divided by 15 into 6. இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் உள்ளதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 9200 rupees கிடைக்கும். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ ஃபோர்த் ப்ராப்ளம், இதுவும் லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான். 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை செய்து 3 இயந்திரங்களை 3 நாட்களில் பொருத்துவர். 4 பேர் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்களில் எத்தனை இயந்திரங்களை பொருத்துவர்? இதான் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேர் 3 நாள் 3 மணி நேரம் 3 எந்திரங்களை பொருத்துறாங்க. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க, 9 நாள் வேலை செய்யறாங்க. அப்ப எத்தனை எந்திரங்களை பொருத்துவாங்க? எந்திரம் தெரியாது. ஸோ எக்ஸ். ஸோ இதுல இருந்து எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அதர் சைடு கொண்டு போனோம்னா ஈஸியாவே நம்ம அவங்க எத்தனை மிஷினை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலா எக்ஸ் ஈக்குவல் டு 4 into 5 into 9 into 3 divided by 3 into 3 into 3. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலா 20 மிஷின்ஸ் கிடைக்கும். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.